ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுமாரோ மார்க்கெட் எப்படி இருக்கும், ஸோ எந்த லெவலில் என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது நாளைய மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறதுல. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ். நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் சரியாக வரைய தெரிஞ்சாலே ஒரு 80% என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முன்னாடி போயிடலாம். உங்களுடைய ப்ரிடிக்ஷன் 80% சக்ஸஸ் ஆயிரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மார்க்கெட்டில் நான் தொடர்ந்து இந்த டைரெக்ஷனை சொல்லிகிட்டே இருந்தேன். மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்காது. குரூப்பை ஃபாலோ பண்ணுறவங்களுக்குமே தெளிவாக தெரியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிளியர் கட்டான ஒரு வியூ இருக்கும் பாருங்கள். இந்த டைரெக்ஷனில் கிளியராக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு, இது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், இது சப்போர்ட்டு, இது சப்போர்ட். இப்போ ரெசிஸ்டண்ட்டை தொட்டுருச்சு அப்படின்னா எந்த லைனுக்கு வரணும் அப்படின்னா சப்போர்ட் லைனுக்கு வரணும். சரிங்களா? இப்போது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்சைடு, அதாவது ஒரு கேண்டலுக்கு இன்சைடு இருக்குது பாருங்கள், இன்சைட் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேண்டலுக்கு உள்ள இன்னொரு கேண்டல் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப வேல்யூ, மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே. இப்போ மார்க்கெட்டோட டைரெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, ரெசிஸ்டண்ட்டை தொட்டுருச்சு. அப்போ கட்டாயமாக என்ன பண்ணணும், சப்போர்ட்டை ரீச் ஆகணும். இதனால தான் இங்கே நல்ல டைம் எடுக்கு பாருங்கள். ஸோ நம்ம லாஸ்ட்டு சொன்னதுலேருந்தே நல்ல ஒரு டைம் எடுத்துகிட்ருக்கு. அப்போது இங்கே டைரெக்ஷனை பொறுத்த மட்டும் லோ லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நாளைக்கு நல்ல ஒரு அக்யூரசி இருக்கும். சரிங்களா? மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நாளைய நாளுக்கு. சரிங்களா? இதில் வச்சாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். லோவை பார்த்தீங்கன்னா 24,050 இருக்குது. இதனுடைய லெவலை லோவை பிரேக் பண்ணும்போது நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் இன்ட்ராடே பண்ணலாம். சரிங்களா? பட் கால் சைடு நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது கால் சைடு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ், ஏன்னா ஸ்லைட்லி மார்க்கெட் வந்து கேப் அப்பில் இப்போ இருக்கிற லெவல்லேருந்து அப்னா பிரேக் அவுட் லெவலில் கிடையாது, இப்போ இருக்க மார்க்கெட் லெவலில் இருந்து கொஞ்சம். சரிங்களா? இந்த க்ளோசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24,081 இருக்குல்ல, இதுலேருந்து கொஞ்சம் மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் டெக்னிக்கலாக பார்த்தா டவுன் ட்ரெண்டில் தான் வேல்யூஸ் அதிகம். அதனால் புட் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் என்றைக்கெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அன்னைக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். சரிங்களா? இப்போ இது மட்டுமே ஒருத்தருக்கு போதாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே ப்ரிடிக்ஷன் தான். சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டியை பாருங்கள். சரிங்களா? நம்ம மார்க்கெட் நெகட்டிவ், அதாவது பிரேக் ஈவன் தான் சொல்ல முடியும். சரிங்களா? 0.2 இந்த லெவலில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து கிஃப்ட் நிஃப்டி ஈவினிங் வரைக்கும் ட்ராவல் ஆகும். ஸோ மார்க்கெட்டை பாருங்கள், நம்ம மார்க்கெட்டை விட நியர்லி 100 பாயிண்ட் மேலே இருக்குது. சரிங்களா? ஸோ நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கோ ஒரு 50 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கோ அதிகமான சான்சஸ் இருக்குது. பட் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். சரிங்களா? ரெண்டாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா FIDAயோட ஆக்டிவிட்டீஸை பாருங்கள். இதை நுட்பமாக கவனிக்கணும். ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கும்போது FII வந்து செல் பண்ணுறாங்க. ஏன் இவங்க செல் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க தான் டெக்னிக்கல் அனலைஸை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு உள்ளே வருவாங்க. சரிங்களா? ஏன்னா அவுட் சைடு இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனலைசிஸ் தான். சரிங்களா? அதனால் இந்த இடத்த நல்லா கவனிச்சிங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும். நீங்கள் சில நாட்களாக பார்த்தாலே மேஜராக செல்லிங் தான் இருக்கும் FIயோட ஆக்டிவிட்டீஸ். அதனால் கவனம் தேவை. பை சைடை காட்டிலும். சரிங்களா? செல் சைடு பவர் கொஞ்சம் அதிகம், செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டுக்குள்ளே ஆக்குப்பையாக இருக்குது. சரிங்களா? இந்த 2 விஷயமே தெளிவாக இருக்கும். 3வது விஷயம் இந்தியா விக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இதனுடைய லெவலை எப்போதுமே பார்க்கணும். இப்போ பொதுவாக என்ன அப்படின்னா இதில் லைவாக நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியாது இந்தியா விக்ஸை பொறுத்த மட்டும். இது என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் யார் இருக்கா, மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியலாம். ஏன்னா இதெல்லாம் ஆப்ஷன் செயின் வால்யூம் இதோட கனெக்டாக இருக்கும். சரிங்களா? இது 10லேருந்து 15க்குள்ளே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு மந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 15லேருந்து 20க்குள்ளே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் பேஸ்ட் ஆன் ட்ரெண்டை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 20க்கு மேலே இருந்துச்சுன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட். இதை பொறுத்த மட்டும் இந்த லெவல் சைடில் இந்த லெவல் இருக்கும். சரிங்களா? இதையும் நோட் பண்ணுங்கள்.
சில பேர் இந்த 3 பாயிண்ட்டுமே போதுமானது தான் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. பட் சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் இண்டிகேட்டரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ என்ன பண்ணுங்கள், Nifty 50 வந்தீங்கன்னா இங்கே டெக்னிக்கல்ஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மார்க்கெட்டோட நெக்ஸ்ட்டு மூவ் என்ன அப்படிங்கிறது தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட் குறைய வேண்டிய இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 இப்போ இருக்க லெவலில் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் சரிங்களா 23,834 தான் அடுத்த ஒரு சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் மேலே போனோம் அப்படின்னா 24,500 சரிங்களா. ஆல்ரெடி சொன்னதான். ஏன் 24,500னா நீங்கள் இப்படி இந்த கர்சரை கொண்டு போய் நீங்கள் மேலே வச்சாலே சரிங்களா இந்த ப்ரைஸ் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஹை எவ்வளோ இருக்குது பாருங்கள், 24,530 இருக்கா. நம்ம வரைஞ்சிருக்க லைன் வந்து கரெக்ட். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பன் இருக்குது, ரெண்டாவது க்ளோஸ் இருக்குது, ஹை இருக்கா 24,530. அப்போது இங்கே என்ன சொல்லுது பாருங்கள், 24,000 அதாவது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் 24,560 ஒரு 30 பாயிண்ட் 29 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம வரைகிற ட்ரெண்ட் லைனுமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதை இதோடு நீங்கள் மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் 1, 2, 3ன்னு இருக்கும். இதை நிறைய இண்டிகேட்டர் ஷோ பண்ணுது சரிங்களா. அதாவது நம்ம ட்ரேட் பண்ணச்ச ஒரு இண்டிகேட்டரை பார்ப்போம். இது வந்து பிளெண்டி ஆஃப் இண்டிகேட்டர் வந்து மீன் பண்ணி சொல்லும் மார்க்கெட் எப்படி இருக்குது, இல்லை பியரிஷில் தான் இருக்குது. நான் சொன்னல மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படி சொன்னல. 14 இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவில் போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது, இல்லை நியூட்ரலாக இருக்கும் சொல்லிட்டு 9 இண்டிகேட்டர் சொல்லுது, இல்லை புல்லிஷ் அப்படின்னு சொல்லி 4 இண்டிகேட்டர் சொல்லுது சரிங்களா. அதனால தான் எப்போவுமே நான் சொல்லுவேன், இண்டிகேட்டரை ஃபுல்லாக பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த இண்டிகேட்டர் பார்த்தாலுமே, நிறைய இண்டிகேட்டர் படித்தாலுமே சரிங்களா, ஒரு இண்டிகேட்டரும் ஒரு விஷயம். இவ்வளோ டவுன் ட்ரெண்ட் எல்லாமே இருந்தாலுமே ஒரு 4 இண்டிகேட்டர் என்ன சொல்லுது சரிங்களா, புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி ஃபேக் எல்லாமே ஃபேக் பிரேக் அவுட் இதெல்லாமே இண்டிகேட்டர் வந்து ஜென்ரேட் பண்ணும். இதில் கவனம் தேவை. எப்போதுமே டெக்னிக்கலோடு சேர்ந்து ட்ரேட் பண்ணும்போது சக்ஸஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா. எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.